ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. "எனக்கு வந்து நீ காஃபி போட்டு கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த காஃபில வந்து ஒரு எறும்பு வந்து செத்து கிடக்குது. அத பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. "உனக்கு எதுவுமே சரியா பண்ண தெரியல. உனக்கு சமையல் பண்ண தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவா கத்துறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்பவே கருத்து வேறுபாடு வந்துருது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. "எனக்கு வந்து காஃபி போட்டு கொண்டுட்டு வா" அப்படி சொல்லிட்டு, உடனே அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த காஃபியில ஒரு எறும்பு வந்து அதே மாரி செத்து கிடக்குது. அத பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் தான் உன்னோட காஃபிக்கு ரொம்பவே ரசிகன்னு நெனச்சேன். இந்த எறும்பும் உன்னோட ரசிகன் ஆச்சு போலயே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமா சொல்றாரு. அத கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே வந்து அந்த ரொம்பவே ஹேப்பியா இருக்குது. அத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு பாசிட்டிவான சூழல் தான் நிலவுது. அவங்களுக்கு வந்து ஹேப்பியா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கணவன்மார்கள்லாம் கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கிட்ட இனிமேல் சமையல் அப்படி இருக்கு, இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐஸ் வச்சு அவங்கள சமாதானம் பண்ணிடுவீங்க.